ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த கோவிட்-19 தொற்று நோய் காரணமாக நாங்கள் வீடுகளிலே இருந்தாலும் ஆண்டவர் நாம் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற இடத்திலே வாசம் செய்கிற தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இந்த நாளிலே ஆராதிப்பதற்காக, அவரை தொழுது கொள்வதற்காக நாங்கள் வீடுகளில் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த காணொளி மூலமாக உங்களை நாங்கள் சந்திப்பதிலும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவதிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். காலை பொழுதிலே தொடர்ந்தும் தேவனுடைய கிருபைக்குள் எங்களை ஒப்புக் கொடுத்து இந்த ஆராதனையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஒரு விசை ஜெபம் செய்வோமாக. பரிசுத்த பிதாவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாக இருக்கிற தேவன். இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகின்றோம், உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரை தொடர்ந்தும் உம்முடைய ராஜ்யத்தினுடைய இந்த அருமையான மகிழ்ச்சியான இந்த ஆராதனைக்குள்ளே நாங்கள் கடந்து வருகின்றோம். இந்த ஆராதனை வேளையை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். வீடுகளிலே இருந்து நமஸ்கரிக்கின்ற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் நடத்துகின்றதான பாடல்களை நடத்துகின்றதான பாடல்களை பாடுகின்றதான தேவ செய்தியை கொடுக்கின்றதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, விசேஷமாக கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்கின்றதான ஆண்டவரை உம்முடைய வேத வார்த்தைகளை தியானிக்கின்ற பொழுது உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே தொடர்ந்தும் எங்களோடு கூட இருந்து ஆராதனையில் நாங்கள் தேவனுக்குள்ளாக கலிகூற எங்களை அவருடைய ஆவியினாலே வழிநடத்துவாராக. மிகுதி தேவனுடைய ஆராதனை பாடல் வழிநடத்தல் கூடாக நாங்கள் கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களை, மீண்டும் இணையதளத்தின் மூலமாய் தமிழ் ஆராதனையை சந்திப்பதில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். Assemblies of God கண்டி திருச்சபையினூடாக உங்கள் மத்தியிலே இணைந்து தேவனை ஆராதிக்கும்படியாய், நமஸ்கரிக்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படினால் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா? அவர் என் கண்மலையானவர், அவர் எங்களை காக்கும் தெய்வம், மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த தேவன். என்னப்படினாலே இருக்கிற இடத்துல நீங்களும் எங்களோடு சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து என் கண்மலையானவர் என்ற பாடலை உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை காக்கும் தெய்வம் நீரே, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே. எல்லாருமாய் பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்தேன், உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்தேன். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே. சந்தோஷமாய் சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, எல்லா மகிமையும் அவருக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்த
எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா சரணானேன், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானேன், எதற்கும் பயமில்லையே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆண்டவரை ஆராதிப்போம் இந்த காலவேளையில, ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் அந்த காலவேளையில. ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கனமும் உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஆராதனைக்குரிய தெய்வமாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. பூமியிலே உம்முடைய நாமம் உயர்ந்ததாய் இருக்கிறபடினாலே, நீர் உன்னதத்தில் என்றும் வாசம் செய்கிற தெய்வமாய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி. மேலும் நாமம் என்றும் உயர்ந்ததே, உன்னதத்தில் என்றும் உயர்ந்தது. எல்லாருமாய் சொல்லுவோம் ஆண்டவரே. பூமியில் நாமம் என்றும் உயர்ந்தது, உன்னதத்தில் என்றும் உயர்ந்தது. இயேசு நாமமே உன்னத நாமம். ஹல்லேலூயா. இயேசு தெய்வமே, மேலான தேவன். இயேசு நாமமே உன்னத நாமம். சாரோனின் ரோஜா, லிலி புஷ்பம் நீரே, என் நேச துதியாவர்க்கே. இயேசு நாமமே உன்னத நாமம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசு தெய்வமே, மேலான தெய்வம். இயேசு நாமமே உன்னத நாமம். சாரோனின் ரோஜா, லிலி புஷ்பம் நீரே, என் நேசர் துதியாவர்க்கே. என் நேசர் துதியாவர்க்கே. எல்லாருமாய் சொல்லுவோமா? என் நேசர் துதியாவர்க்கே. நன்றி ஆண்டவரே. எல்லா கனமும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் சுவாமி. நீர் உயர்ந்த தேவன். இந்த பூமியிலே உம்முடைய நாமம் உயர்ந்து இருக்கிறது ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படியா எங்களை தெரிந்து கொண்டீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மீண்டும் உங்கள் எல்லோரையும் இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய நாளில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் கேண்டி ஆன்லைன் ஆராதனைக்கு வரவேற்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களுக்கு சேவை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். இது ஒரு புதிய நாளாக இருக்கிறது. அவருடைய வசனத்தில் கூறப்படுகிறது அவருடைய கிருபையும் புதிதாக இருக்கிறது என்பது. நீங்கள் எந்த இடத்தில் இருந்து இந்த நேரத்தில் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும்
தேவனால் முடியும் உங்களுக்கு சேவை செய்வதற்கு. அவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை அறிந்த தேவன் நீங்கள் இருக்கிற சூழ்நிலைக்கு உங்களுக்கு சேவை செய்வதற்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். நாங்கள் 4 கிழமை ஒரு பிரசங்க தொடரை ஆரம்பித்தோம், என் தேவன் என்ற தலைப்பில். இது சங்கீதம் 23 மையமாக வைத்து இந்த பிரசங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய நாளிலும் சங்கீதம் 23 வாசித்து ஜெபத்தோடு நாங்கள் எங்களுடைய பிரசங்கத்துக்கு கடந்து செல்வோம். நாங்கள் வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் மீண்டும் எங்களை உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே எங்களோடு இருக்கிற தேவன், எங்களுக்கு சேவை செய்கிற தேவன். இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகள் எங்கிருந்து இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகள் படி அவர்களுக்கு நீர் சேவை செய்யும்படி உங்களிடம் அப்பா நாங்கள் கேட்கிறோம். அவர்களை தொடும் ஆண்டவரே. அவர்கள் இருதயத்தின் கலக்கத்தை காண்கிற தேவன் நீரே அவர்களை இந்நேரத்திலும் உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு தேவையான வல்லமை கொடுத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். சங்கீதம் 23 இந்த உலகத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இலக்கிய நூலாக காணப்படுகிறது. இது 3 பெரிய சமயங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது ஒரு ஆத்மீக ஒரு எழுத்தென்று அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் உலகம் சுற்றி இருக்கிற மரண வீடுகளில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டு கார்டுகள்ல இதை பிரிண்ட் பண்ணியும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவ சபையில் வளர்ந்த நபராய் இருந்தால் சங்கீதம் 23 நீங்கள் மனப்பாடம் செய்திருக்கலாம். அதுவே உங்களது முதல் வேத பகுதியாய் இருக்கும் நீங்கள் மனப்பாடம் செய்த. ஆனால் நான் இன்று கேட்கிற கேள்வி என்னவெனில், எங்களுக்கு இந்த சங்கீதத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறதா? நான் யோசித்து பார்க்கிறேன், இது முடிந்த காரியமாண்டு யோசித்து பார்க்கிறேன். அதனால்தான் இந்த 4 கிழமை ஒரு பிரசங்க தொடரை ஆரம்பித்து இதன் ஆழத்துக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் கண்ட முதலாவது காரியம் என்னவெனில், சங்கீதம் 23 மரணத்தை குறித்தது அல்ல, அது வாழ்க்கையை குறித்தது. வாழ்க்கையை குறித்தது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் விசேஷமாக ஒரு கிறிஸ்தவ மன உறுதியோடு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அசையாமல் நிலைத்திருப்பது எப்படி என்பதை காண்பிக்கிற ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. போன கிழமை நாங்கள் கண்டோம், நாங்கள் பார்த்தோம் எவ்வாறு பயத்தோடு மன கலக்கத்தோடு மன பதற்றத்தோடு எவ்வாறு நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்வதென்றை பார்த்தோம். இந்த கிழமை எங்களுக்குள் இருக்கிற இன்னொரு இந்த விசேஷமாக இந்த லாக்டவுன், இந்த மூடப்பட்ட நாட்களில், இந்த COVID-19 நாட்களில் எங்களுக்குள் இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான உணர்வோடு நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்ய போகிறோம். அந்த உணர்வு தான் எங்களுக்குள் இருக்கிறது. நாங்கள் தோற்று போய் விடுவோமா என்ற உணர்வு எங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அந்த தோற்று போன ஒரு மனப்பான்மை எங்களுக்குள் இருக்கிறது. அதோடு நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்ய போகிறோம். நான் தோற்றுடுவேனா? இவ்வளவு காலமும் நான் என் வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு செய்த எல்லாமே இல்லாமல் போய்விடுமா? அதெல்லாமே ஒரு பிரயோசனம் இல்லாத காரியமாய் போய்விடுமா? என்னுடைய வியாபாரத்துக்கு என்ன நடக்க போகிறது? எங்களுடைய திருமணம் நிலைத்திருக்குமா இந்த நாட்களில்? எங்களுடைய பிள்ளைகளின் அவர்களது எதிர்காலத்துக்கு என்ன நடக்க போகிறது? என்னுடைய தொழில்,
என்னுடைய தொழிலின் பாதைக்கு என்ன நடக்க போகிறது? இந்த கேள்விகளை நீங்கள் கேட்கும் பொழுது இந்த கேள்வியில் அத்திவாரமாக காணப்படுவதும் கேள்வி என்னவென்றால், நான் தோற்று போய் விடுவேனா என்பதாய் காணப்படுகிறது. அதனால் தான் நாங்கள் சங்கீதம் 23 தோற்று போவதலை குறித்து, அப்படி இல்லாவிட்டால் இந்த உணர்வை கொடுக்கல் வாங்கல் செய்வது எப்படி என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இன்று நாங்கள் 5வது வசனத்துக்கு வந்திருக்கிறோம். 5வது வசனத்தில் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று கூறப்படுகிறது. நாங்கள் போன 2 கிழமைகளும் செய்தது போல இந்த கிழமையும் 3 கேள்விகளை நாங்கள் கேட்டு அதற்கு பதில் காண போகிறோம். முதலாவது கேள்வி, கிறிஸ்தவ மன உறுதி என்றால் என்ன? 2வது கேள்விதான், ஏன் இந்த கிறிஸ்தவ மன உறுதி? 3வது கேள்வி, இந்த மன உறுதியை நீங்களும் நானும் எப்படி பெறலாம்? முதலாவது கேள்வியை நாங்கள் பார்க்க போகிறோம், கிறிஸ்தவ மன உறுதி என்றால் என்ன? முதலாவது கிழமை நாங்கள் பார்த்தோம் தாவீதின் மன உறுதி, கிறிஸ்தவ மன உறுதி என்னவென்று அவன் சொல்லுகிறான் என்றால், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு தேவை இருக்காது. 2வது கிழமை தாவீதின் அதாவது கிறிஸ்தவ மன உறுதி, தேவனுக்குள் இருந்த மன உறுதி என்னவென்றால், நான் பயப்பட மாட்டேன் என்று அவன் கூறினான். இந்த கிழமை நாங்கள் தாவீது என்ன சொல்லுகிறான், என்னது அவனுடைய மன உறுதியா இருக்கிறது இந்த 5வது வசனத்தில். இந்த 5வது வசனத்தில் அவன் சொல்லுகிற பிரகடனத்தை எங்களுக்கு மேலாக காண முடியாமல் இருந்தாலும் அவன் ஒரு சித்திரத்தின் ஊடாக எங்களுக்கு அவன் ஒரு பிரகடனத்தை செய்வதை காணக்கூடியதா இருக்கிறது. இந்த சித்திரம் என்ன? அந்த சித்திரத்தை எங்களுக்கு அவன் காண்பிக்கிறான். சித்திரத்தின் ஊடாக அவனுடைய பிரகடனம் என்ன என்பதை. இந்த மன உறுதியை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவன் வரைகிற அந்த சித்திரத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னது 5வது வசனத்தில் காட்டப்படுகிற சித்திரம்? நாங்கள் மிகவும் தெளிவாக பார்த்தால் அதில் ஒரு மேசை காணப்படுகிறது, ஒரு பாத்திரம் காணப்படுகிறது, அதில் எண்ணெய் காணப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கும் பொழுது இது ஒரு விருந்தாக காணப்படுகிறது. ஆனால் இது ஒரு சாதாரண விருந்து அல்ல, இது ஒரு மிக சந்தோஷத்தோடு செய்யப்படுகிற விருந்தா இருக்கிறது. மேசை மிக அழகாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் நாங்கள் காண்கிறோம் அபிஷேகம் பண்ணுகிற எண்ணெயும், அதே போல் அடுத்த பக்கத்தில் அதில் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. திராட்சை திரவியத்தால் அது நிரம்பி வழிவதை எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது. இது ஒரு வெற்றிகரம், ஒரு வெற்றியின் பிறகு கொண்டாட்டத்துக்காக செய்கிற ஒரு மேசை என்று எங்களுக்கு சொல்லலாம். இதில் சொல்லப்படுகிற அவருடைய மன உறுதி என்ன என்று பார்த்தால், அது ஒரு வெற்றியை குறித்ததான மன உறுதி பேசப்படுகிறது. இது ஒரு மகா வெற்றி களிப்பாக காணப்படுகிறது. இது கட்டாயமாக ஒரு போரின் பின் நடத்தப்பட்ட ஒரு விருந்தாகவே எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த போரின் பின், அதாவது விசேஷமாக தோற்கப்பட்டவர்களின் முன்னிலையில் செய்யப்படுகிற ஒரு மேசை ஒரு வெற்றி களிப்பாக காணப்படுகிறது. தாவீது இந்த இடத்தில் அவன் முதலாவது 2 பிரகடனத்தை எடுத்து பார்த்தால், அவன் ஒரு மெய்ப்பாளராய், ஒரு சிறுவனாய் மெய்ப்பாளராய் இருந்தான். அந்த மெய்ப்பாளராய் இருந்து அவன் பெற்ற அனுபவத்தை வைத்து ஒரு மெய்ப்பாளருக்கும் ஆடுகளுக்கும் இருக்கும் தொடர்பை வைத்து முதலாவது 2 பிரகடனத்தை அவன் செய்கிறதை எங்களுக்கு காணலாம். அதனால் தான் அவன் சொன்னார், என் தேவன் மெய்ப்பாளர், நான் தாழ்ச்சி அடையேன். என் தேவன் மெய்ப்பாளர், நான் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டேன். இந்த 3வது பிரகடனத்தை எடுக்கிற பொழுது தாவீது அவன் ஒரு ராஜா என்ற விதத்தில், அதாவது இஸ்ரேல் தேசத்தின் ராஜா என்ற விதத்தில் அவன் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை வைத்து இதில் அவன் சொல்லுகிற காரியங்களை எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது. அந்த நாட்களில் ஒரு ராஜா ஒரு போருக்கு போகிற பொழுது, ஒரு போருக்கு சென்ற பின்பு, அந்த போரின் வெற்றியின் பின்பதாக அந்த ராஜா மீண்டும் ஊர்வலத்தின் ஊடாக தன்னுடைய நகரத்துக்கு வருவது வழக்கம். அந்த ஊர்வலம் வருகிற பொழுது அந்த ஊர்வலத்தின் முன்னால் ராஜா நடந்து வருவார். அவருக்கு பின்னால் அதில் போராடிய இராணுவர்கள் ராஜாவுக்கு பின்பதாக நடந்து வருவார்கள். அவர்களுக்கு பின்பதாக அவர்கள் அந்த போராடி பெற்றுக்கொண்ட அந்த நாட்டில் இருந்து பெற்றுக்கொண்ட காரியங்களை தூக்கி கொண்டு வருவார்கள். அவர்களுக்கு பின்னதாக எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் அந்த நாட்டில் பிடிக்கப்பட்ட கைதிகள், அவர்கள் விலங்குகளை போட்டு அவர்களை கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு இந்த ஊர்வலம் வருகிற பொழுது மக்கள் 2 பக்கம் பாதையில் நின்று அவர்கள் கத்தி சத்தமிட்டு ராஜாவை வாழ்த்தி அவர் புகழ் ஊட்டுவது ஒரு சாதாரண விஷயமாக காணப்பட்டது.
அதன் பின்பு ராஜா தன்னுடைய சிங்காசனத்துக்கு சென்ற பின்பதாக சிங்காசனத்தில் எழுந்து அவர் வெற்றியை பிரகடனம் செய்த பின்பதாக பெரியோரு விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டு அந்த விருந்து நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த விருந்தை குறித்து தான் தாவீது இந்த இடத்தில் பேசுகிறான். அந்த விருந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விருந்தை சுற்றி தோக்கப்பட்ட கைதிகள் அவர்கள் கீழே இருந்து இவர்கள் கொண்டாடுவதை பார்த்து கொண்டிருப்பார்கள். அதுதான் தாவீது சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்று கூறுகிறான். இதில் கூறப்படுவது ஒரு வெற்றியை குறித்து பேசப்படுகிறது. இதில் தாவீது என்ன சொல்ல வருகிறான்? நான் ஜெயம் பெறுவேன், நான் வெற்றி பெறுவேன், எனக்கு வெற்றி நிச்சயம் என்பதை அவன் உறுதிப்படுத்துகிறான். நான் செழிப்படைவேன் என்று அவன் கூறுகிறான். இந்த வெற்றியை குறித்து நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மீண்டும் நாங்கள் இந்த சங்கீதத்தை முழுதாக நாங்கள் பார்த்தால், நான் சொன்னது போல 4ஆம் வசனத்தில் அதில் மரண பள்ளத்தாக்கை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுகிறான், மரண பள்ளத்தாக்குக்கு நான் பயப்பட மாட்டேன், மரணத்துக்கே நான் பயப்பட மாட்டேன். நாங்கள் போன கிழமை பார்த்தோம், மரண பள்ளத்தாக்கில் செல்லுகிற பொழுது தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறார், என்னை கைவிட மாட்டார் என்பதை நாங்கள் பார்த்தோம். விசேஷமாக அவர் எங்களை பாதுகாக்கிறார், அவர் எங்களை நீதியின் பாதையில் கொண்டு செல்கிறார் என்பதை பார்த்தோம். 5ஆம் வசனத்தில் அவன் அதை இன்னும் ஒரு மட்டத்துக்கு தாவீது இதை கொண்டு போய் அவன் சொல்லுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், அச்சுறுத்தல் இருந்து தப்புதல் ஒரு விஷயம், மாறாக அதை வெல்லுவது மற்றும் ஒரு விஷயம். இது அச்சுறுத்தலிருந்து தப்பினது வந்துதான் 4வது வசனம். ஆனால் 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அதுக்கு மாறாக அதை வெற்றி கொள்வதை குறித்து பேசப்படுகிறது. தேவன் எங்களை அழைத்திருப்பது அச்சுறுத்தலில் இருந்து தப்பி வருவதற்கல்ல, அச்சுறுத்தலில் இருந்து வெற்றியை பெற்றுக் கொள்வதற்காகவே. மக்களே, தாவீது சொல்லுகிறார், என்னுடைய தேவன், என்னுடைய மகாவீரன், என்னுடைய சேனைகளின் கர்த்தர், அவர் சேனைகளின் ராஜா, என் வாழ்க்கையில் இருண்ட பள்ளத்தாக்கில் என்னை வென்றெடுப்பார் என்று தாவீது சொல்லுகிறான். நான் தப்பி வரப்போவதல்ல, நான் ஏதோ தானோ என்று கஷ்டங்களுக்குள்ளால் கடந்து வர நபர் அல்ல, ஆனால் நான் வெற்றி பெறுவேன் என்று அவன் கூறுகிறான். நான் அதில் வெற்றி பெறுவேன், நான் எனக்கு வெற்றி நிச்சயம் என்பதை அவன் கூறுகிறான். அதனால் கிறிஸ்தவ மன உறுதி என்று சொல்லுகிற பொழுது, கிறிஸ்தவ மன உறுதி மரணத்தையும் ஜெயிக்கிற வெற்றி எமக்கு நிச்சயம் என்பதை கொண்ட மன உறுதியாக காணப்படுகிறது. அதுவே கிறிஸ்தவ மன உறுதி. அப்படி என்றால் அது எங்களை 2வது கேள்விக்கு கொண்டு செல்கிறது. ஏன் இந்த கிறிஸ்தவ மன உறுதி? ஏன் இந்த கிறிஸ்தவ மன உறுதி? எங்களுடைய கிறிஸ்தவ மன உறுதியின் அத்திவாரம் என்ன? நான் சொன்னேன், போன்ற 2 கிழமைகளிலும் இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் என்ற கேள்வி முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் நிலைத்திருப்பதும் அதே போல் எங்களுக்கு வல்லமையும் தங்கி இருப்பது, நாங்கள் எதன் மேல் எங்களுடைய மன உறுதியை வைத்திருக்கிறோமோ அதன் மேலே தங்கி இருக்கிறது. எங்களுடைய மன உறுதி மேலே கீழே செல்வதற்கு காரணம், நாங்கள் வைத்திருக்கிற மன உறுதியை வைத்திருக்கிற காரியங்களும் அவை மிகவும் அவை ஒரு வல்லமை இல்லாத காரியங்களாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவைகளும் மாறுகிற காரியங்களாய் இருக்கிறதுனாலேயே சில வேளையில் நீங்கள் இந்த கடந்த காலத்தில் உங்களுடைய வெற்றியில் நீங்கள் உங்கள் மன உறுதியை வைத்திருக்கலாம். அதை இல்லாட்டு நீங்கள் கடந்த காலத்தில் மற்றவர்கள் உங்களை குறித்து சொன்னதில் உங்கள் மன உறுதியை வைத்திருக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கு இந்த நாட்களில் இருக்கிற சூழ்நிலையின் மேல் உங்கள் மன உறுதியை வைத்திருக்கலாம். எங்கே உங்கள் மன உறுதி வைத்திருக்கிறீர்களோ அதுவே உங்களுடைய நிலைத்திருப்பை தீர்மானிக்கிற காரியமாய் இருக்கிறது. தாவீது இந்த இடத்தில் எங்களுக்கு அவன் வரைந்த சித்திரத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால், அவன் இதில் தைரியமாக துணிச்சலாக நிலைத்திருக்கிற தேவன் மீது மாத்திரமே தன் மன உறுதியை வைத்திருக்கிறான் என்று அவன் கூறுகிறான். அவன் சொல்லுகிறான், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் ராஜா, ஆண்டவர் எனது அவர்தான் என்னுடைய மகாவீரன் என்று சொல்லுகிறார். அந்த மகாவீரர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார்.
என்னுடைய பாத்திரம் அவருக்கு முன்பால் நிறைந்தி வழிகிறது. அதாவது நான் வெற்றியை பெற்று அந்த வெற்றியை பெற்ற பின்பதாக நான் கொண்டாட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிற அந்த சித்திரத்தை அவன் எங்களுக்கு காண்பிக்கிறான். இந்த சங்கீதம் நான் உங்களுக்கு சொன்னேன் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தின் வடிவமைப்பு தான் தேவன் யார், அதனால் நான் தேவனின் மெய்ப்பாளர், நான் தாழ்ச்சி அடையேன். தேவர் என் மெய்ப்பாளர், நான் பயப்பட மாட்டேன். தேவர் என் கர்த்தரின் என் சேனைகளின் கர்த்தர், என் மகா வீரர், தேவன் என் சேனைகளின் ராஜா, அதனால் நான் வெற்றி அடைவேன் என்பதாகும். இதனூடாக அவன் என்ன சொல்ல வருகிறான் என்றால், இந்த தேவனுக்கும் தனக்கும் ஒரு தொடர்பு, ஒரு நட்பு, ஒரு உறவு இருப்பதை காண்பிக்கிறான் எங்களுக்கு. அதுதான் இதில் இருக்கிற முக்கியமான காரியம். அவனுக்கு இந்த தேவனோடு உறவு இருக்கிறபடினால் அவனுக்கு நிச்சயமாய் தெரியும் வாழ்க்கையில் அவன் தோற்று போக மாட்டான் என்பதை அவன் அறிந்திருந்தான். எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உறுதி எங்களுக்குள்ளும் இருந்தால் எங்களுக்கு முடியும். வாழ்க்கையில் வருகிற எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளையும் பார்த்து எங்களுக்கு சொல்ல முடியும், இந்த சூழ்நிலைகள் என் வாழ்க்கைக்கு வந்தாலும், நான் எவ்வாறான காரியங்கள் மத்தியில் கடந்து சென்றாலும் நான் ஒரு நாளும் தோற்று போக மாட்டேன் என்பதை உறுதியாய் சொல்லக்கூடியதாக இருக்கும். என் கர்த்தர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார், என் கர்த்தர் சேனைகளின் ராஜாவாய் இருக்கிறார், என் கர்த்தர் மகாவீரராய் இருப்பதனாலா அவர் எனக்கு எப்பொழுதுமே வெற்றியை தருவார் என்று எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த மகாவீரர் என்று கர்த்தரை கூறுகிற, அப்படி இல்லாட்டி கர்த்தரை ராஜா, சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லுவது உங்களுக்கும் எனக்கும் புதிதாக இருந்தால் கூட, தாவீதுக்கு அப்படி இல்லாத பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது அது புதிய ஒரு காரியம் அல்ல, அது மிக தெளிவாக எங்களுக்கு காணக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் எப்படி இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டில் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை எடுத்து அவர்களை கொண்டு வந்தார். ஆண்டவர் அவர்களுக்காக போர் செய்து அவர்களுக்கு வெற்றியின் மேல் வெற்றியை கொடுத்து அவர்களை வாக்குத்தத்தம் செய்த அந்த தேசத்துக்கு அவர் அழைத்து சென்றார். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தேவன் இவ்வாறு சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மாய் இருப்பீர்கள் என்றான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். இந்த நாளில் எனக்கு செவி கொடுக்கிற மக்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய யுத்தம் உங்களுக்கு சொந்தம் அல்ல, உங்களின் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு சொந்தம் அல்ல. அவற்றுக்காக யுத்தம் செய்ய கர்த்தர் இருக்கிறார். அவரிடம் கொடுங்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர் இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்தில் இருந்து வாக்கு தத்துவம் செய்த அந்த தேசத்துக்கு கொண்டு செல்லும் வரை எவ்வாறு யுத்தம் செய்து வெற்றியின் மேல் வெற்றியை கொடுத்து கொண்டு சென்றாரோ, உங்களையும் இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்த நாள் இருந்து நீங்கள் அவருடைய பாதத்துக்கு செல்லும் வரை உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றியின் மேல் வெற்றியை கொடுத்து அவர் கொண்டு செல்வதற்கு தகுதியுள்ள வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை நாங்கள் விசுவாசித்தால் அவரால் அது செய்ய முடியும். எசாயா 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனங்களின் நிந்தையை பூமியில் இல்லாதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தர் இதை சொன்னார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உங்கள் கண்ணில் இருக்கிற கண்ணீரை துடைத்து, உங்கள் கண்களில் இருக்கிற கண்ணீரை துடைத்து உங்களுடைய நிந்தையை பூமியில் இல்லாதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். அவர் உங்களுக்கு மரணத்துக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. மக்களே, இதுதான் தாவீது விசுவாசித்த மகாவீரர், சேனைகளின் கர்த்தர். அந்த கர்த்தரை தான் தாவீது விசுவாசித்தான்.
அதனால்தான் அவனுக்கு சொல்லக்கூடியதா இருந்தது 5ஆம் வசனத்தில், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாயிருப்பேன். 6ஆம் வசனம் நாங்கள் அடுத்த கிழமை பார்க்க போகிறோம். ஆனால் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாயிருப்பேன். இதுவே எங்களுக்கு உறுதி. மரணத்தை ஜெயம் கொண்டு கர்த்தரோடு நீடித்த நாட்கள் நாங்கள் வாழ போகிறோம் என்ற நிச்சயம் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு இருக்கிறதுனால் எங்களுக்கு வாழ்க்கையில் எதற்குமே முகம் கொடுக்க வல்லமை இருக்கிறது. தேவ மக்களே, இன்றைய நாளில் இப்படிப்பட்ட வெற்றியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறீர்களா? அப்படி இல்லாவிட்டால் 3வது கேள்வியை நாங்கள் பார்ப்போம். 3வது கேள்வி, இந்த மன உறுதியை, இப்படிப்பட்ட மன உறுதியை நீங்களும் நானும் எப்படி பெறலாம்? அதற்கு முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நாங்கள் முதலாவது இந்த மன உறுதியை பெற்றுக்கொள்வதற்காக எங்கள் வாழ்க்கை, எங்கள் இருதயத்தில் நாங்கள் ஆசைப்படுகிற காரியங்களை கண்டறிந்து அவற்றை நாங்கள் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். முதலாவது, நாங்கள் பிழையான மகாவீரர்களை நம்புவதை நிறுத்த வேண்டும். நீங்கள் சில வேளை சாதனை மகாவீரன் அப்படி இல்லை சாதனை சேனையின் தளபதியை நீங்கள் நம்பி இருக்கலாம். சாதனையின் மகாவீரர் என்ன சொல்லுகிறார் எங்களுக்கு? அவர் சொல்லுகிறார், நீங்கள் பாடசாலை நல்ல மார்க்ஸ் எடுத்தா, அப்படி இல்லாவிட்டால் உங்களோட பிஸ்னஸ்ல நீங்கள் நல்ல பிஸ்னஸ் செஞ்சு நல்ல பணம் சம்பாதித்தால், அப்படி இல்லாவிட்டால் உங்கள் வேலையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேல் ஒன்று உங்களுக்கு முன்னேற்றம் வந்து கொண்டிருந்தால் மாத்திரமே உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று சாதனையின் மகாவீரர் உங்களுக்கு சொல்லலாம். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திட்டமிட்டு உங்கள் திட்டத்தின் படி எல்லாமே நடக்கும் என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நபராக இருந்தால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்கிற நபராக இருந்தால், அந்த கட்டுப்படுத்தும் அந்த மகாவீரர் என்ன சொல்கிறார் என்றால், நீ எப்படியாவது எல்லாற்றிலும் வெற்றி பெற வேண்டும், அப்படி பெற்றால் உனக்கு சந்தோஷம் வரும் என்று சொல்லலாம். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் இன்று விசுவாசிக்கலாம் அங்கீகாரத்தின் மகாவீரர் என்ன சொல்லுகிறது? மற்றவர்கள் உங்களை அங்கீகரிக்க வேண்டும், மற்றவர்கள் கேட்கிற எல்லாத்தையும் நீ செய், மற்றவர்கள் மத்தியில் நீர் ஒரு பிரசித்தமான நபராய் இருந்தால்தான் உனக்கு சந்தோஷமாய் இருக்க முடியும் என்று அந்த அங்கீகார ராஜா உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் இன்று வந்து சொகுசின் மகாவீரர் உங்கள் வாழ்க்கையை சொல்லலாம், நீ பல பணம் சம்பாதித்து இந்த உலகத்தில் இருக்கிற வீடுகளை வாங்கி சொத்துக்களை வாங்கி எல்லாம் பெற்றால் தான் உனக்கு சந்தோஷமாக இருக்க முடியும் என்றதை நீங்கள் விசுவாசித்து கொண்டிருக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் தொடர்பின் மகாவீரரை நீங்கள் விசுவாசிக்கிற நபராக இருக்கலாம். தொடர்பின் மகாவீரர் என்ன சொல்லுகிறார் என்றால், உனக்கு சரியான தொடர்புகள் இருந்தா, சரியான நபர் உன் வாழ்க்கையில் இருந்தா, உன்னை அப்படி தொடர்புகளால் மாத்திரம்தான் உன் வாழ்க்கைக்கு சந்தோஷம் கொண்டு வர முடியும் என்று அந்த தொடர்பின் ராஜா உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நீங்கள் விசுவாசிக்கலாம். இப்படிப்பட்ட பிழையான ராஜாக்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு முடியும் ஒரு தற்காலிக சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு. ஆனால் அவர்களால் ஒரு நாளும் நிலையான சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால் இவ்வாறான ராஜாக்களை நம்புவதை நாங்கள் கைவிட வேண்டும். அந்த காரியங்களுக்கு ஆசைப்படுவதை, எங்கள் இருதயத்தில் இந்த ஆசைகள் இருக்கிறது, அவற்றை நாங்கள் கண்டறிந்து நாங்கள் எதற்கு ஆசைப்படுகிறோமோ, எதற்கு முதலிடம் கொடுத்திருக்கிறோமோ அதை கண்டறிந்து மீண்டும் அதை நாங்கள் சரியான இடத்துக்கு கொண்டு வந்து அந்த ஆசை நாங்கள் நிப்பாட்டுவது மாத்திரமல்ல, சில இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் நம்புவதை ஆசைப்படுவதை நிப்பாட்டி விட்டு நாங்கள் அடுத்த பக்கத்தால் நாங்கள் ஆசைப்பட வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அதுதான் எங்கள் விசுவாசிக்க வேண்டியது உண்மையான எங்களுடைய மகாராஜா, உண்மையான சேனைகளின் கர்த்தரை, உண்மையான மகாவீரனை நாங்கள் விசுவாசிக்க தொடங்க வேண்டும். யார் இந்த உண்மையான மகாவீரர்? சங்கீதம் 23க்கு முதல் சங்கீதம் 22 முதலாவது வசனம் சொல்லுகிறது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நினைவிருக்கும். இந்த வார்த்தைகள் இயேசு சிலுவையில் இருந்து சொன்ன வார்த்தைகளாக இருக்கிறது. அவர் கேட்கிறார், என் தேவனே நீர் என்னை ஏன் கைவிட்டீர் என்று. அவர் அதில் சொல்லப்படுகிறது, எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் என்று அவர் அந்த வார்த்தையில் கேட்கிறார்.
இயேசு இந்த இடத்தில் கைவிட்டு போன ஒரு இடம். அவர் சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் எங்கள் தோல்விகளை கொண்டு சென்ற இடத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் எங்களுக்காக மரணத்தை முகம் கொடுத்த தேவன். அவர் எங்களுக்காக மரணத்தை தான் எடுத்து எங்கள் தோல்வியை சிலுவையில் எடுத்து சென்றார். இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிற நபராய் இருந்தால், அவர் உங்கள் தோல்விக்காக மரித்தார், அவர் உங்கள் பாவங்களுக்காக மரித்தார், அவர் உங்களுடைய சாபங்களுக்காக மரித்தார் என்று நீங்கள் விசுவாசித்தால், அவர் மரித்தது மாத்திரத்தில் கதை முடிக்கப்படவில்லை. தேவ மக்களே, 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்து அவர் மரணத்தை வெற்றி கொண்ட தேவன். இந்த மரணத்தை வெற்றி கொண்ட தேவனை நீங்கள் விசுவாசிக்கிற நபராய் இருந்தால், அவரே உண்மையான சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார், அவரே உண்மையான மகாவீரராய் இருக்கிறார். அவரை நீங்கள் விசுவாசித்தால் அவர் கட்டாயமாக உங்களை அவர் வந்து வெற்றியின் பாதையில் கொண்டு செல்வார். மரணம் எங்களுக்கு வெற்றி கொள்ள முடியும் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், உங்கள் வாழ்க்கையில் எதை உங்களுக்கு வெற்றி கொள்ள முடியாது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாங்கள் மரித்தாலும் மீண்டும் உயிர்த்தெழுவோம். அந்த இயேசுவை மீண்டும் உயிர்த்தெழுப்பிய அதே பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இந்த இயேசுவை விசுவாசிக்கிற பொழுது உங்களுக்குள்ளும் வந்து வாசம் செய்ய போகிறார். அவரால் முடியும் உங்களுக்குள் மரித்து போன தோல்வி அடைந்த அந்த ஆத்துமாவை மீண்டும் எழுப்பி உங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து வெற்றியின் பாதையில் கொண்டு செல்வதற்கு அந்த பரிசுத்த ஆவியினால், இயேசுவை மீண்டும் உயிர்த்தெழுப்பிய அதே பரிசுத்த ஆவியினால் முடியும் என்பதை நீங்கள் இன்று விசுவாசியுங்கள். இயேசுவை நீங்கள் இன்னும் விசுவாசிக்காமல் இருந்தால் இது உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். இயேசுவின் மேல் உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். அப்பொழுது உங்களுக்கு முடியும். அந்த உணர்வு, அந்த தோல்வியின் உணர்வை முழுமையாக இந்த நாட்களில் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கை முழுதில் அந்த உணர்வை இல்லாமல் படுத்தி ஒரு வெற்றிகரமான ஒரு மனப்பான்மையுடன் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட மக்களை உங்களுக்கு பாரம் கொடுக்கிறோம். பலர் இன்றைக்கு ஆண்டவரே ஆண்டவரே மனத்தில் தோல்வி மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீர் தொடுமப்பா. இந்த வசனத்தால் நீர் பேசினீர். அப்போ நான் விசேஷமாக ஜபிக்கிறேன். இன்னும் உங்களை தெரியாத, உங்களை ஏற்றுக்கொள்ளாத, இயேசுவை ஆண்டவரை விசுவாசிக்காத நபர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு ஆண்டவர் இப்பொழுது உங்கள் மேல் விசுவாசத்தை வைத்து நீர்கள் அவர்களது தோல்வியை அந்த ஆண்டவரை சிலுவையில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக மரித்து, அவர்களது பாவங்களுக்காக மரித்து மரணத்தை 3ஆம் நாள் வெற்றி கொண்டு உயிர்த்தெழுந்த தேவன் என்பதை விசுவாசிக்க அவர்களுக்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்யும். அவர்கள் உங்கள் மேல் அந்த மன உறுதியை வைக்கிற பொழுது அவர்களுக்கு ஆண்டவரை தோல்வி மனப்பான்மையில் இருந்து ஆண்டவரை வெளியே வந்து இந்த நாட்களில் மாத்திரமல்ல வாழ்க்கை முழுதும் ஒரு வெற்றிகரமான பாதையில் நடந்து செல்ல உதவி செய்யும். ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளை பொறுப்பு கொடுக்கிறேன். அவர்களை இன்று நீர் வல்லமைப்படுத்தி ஆண்டவரை அவர்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவரை வெற்றியின் பாதையில் ஆண்டவரை இன்னும் ஒரு அடியை எடுத்து வைக்க அவர்களுக்கு உதவி செய்யும்படி ஜபிக்கிறேன். நல்ல பிதாவே, உங்கள் மக்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரை உங்கள் மக்களோடு இரும். அவர்கள் தேவைகளை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாங்கள் அடுத்த கிழமை மீண்டும் சங்கீதம் 23 கடைசி பகுதியுடன் உங்களை நான் சந்திக்க மிகவும் ஆவலோடு காத்திருக்கிறேன். வணக்கம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கின்றார். கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் நம்முடைய மேய்ப்பாளராக நம்மை ஆசீர்வதிக்கின்ற, பாதுகாக்கின்ற, பராமரிக்கின்றவராய் இருக்கின்றார். அருமையான தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். தேவன் அந்த வார்த்தையினூடாக எங்களை தொடர்ந்தும் பராமரிக்கும்படியாக நாங்கள் ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களுடைய மேய்ப்பர். நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்ற, எங்களை பாதுகாக்கின்ற, எங்களை பராமரிக்கின்ற, எங்களை ஆண்டவரை வழிநடத்துகின்ற, எங்களை போஷிக்கின்ற மேய்ப்பாளராக இன்றும் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. நம்முடைய தேவ செய்தியை கேட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டவரே நாடுகள் ஆண்டவரை வீடுகளிலே முடக்கப்பட்டிருக்கிற வேளைகளிலும் கூட நீர் அவர்களை போஷிக்கும்படியாக, பராமரிக்கும்படியாக, அவர்களுடைய காயங்களை கட்டும்படியாக இயேசுவே நீர் கூட இருந்து வழிநடத்தும்படியாக, உம்முடைய வல்லமையினாலே நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமீன். அதே வேளையிலே நாங்கள் தொடர்ந்தும் ஒரு சில காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே எங்களுடைய தேசத்திற்காக, எங்களுடைய தேசத்தின் அங்கே தலைவர்களுக்காக, அதே வேளையில் இந்த கோவிட்-19 இந்த தொற்று நோய்களுக்கு எதிராக அங்கே முன்னணியில் நின்று பணியாற்றுகிறதான வைத்தியர்கள், சுகாதார அங்கே பணியாளர்கள், இவ்விதமான பாதுகாப்பு படை வீரர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். அவர்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
எங்கள் தேவனே, நாங்கள் உம்முடைய கிருபைக்குள், உம்முடைய ஆளுகைக்குள் எங்களுடைய நாட்டை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி முதற்கொண்டு ஆண்டவரே, நாட்டிலே கடமையாற்றுகின்ற ஒவ்வொரு பணியாளர்களையும் உம்முடைய ஆளுகைக்குள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை அவர்கள் இருப்பதாக சரியான தீர்மானங்களை எடுத்து இந்த சவால்களுக்கு முகம் கொடுக்கத்தக்கதாக நீர் உதவி செய்யும். விசேஷமாக வைத்தியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அநேக வைத்தியர்கள் ஆண்டவரே இந்த முன்னணியில் நின்று பணியாற்றுகிறார்கள். சுகாதார திணைக்களத்தில் உள்ளவர்கள் அநேகர் முன்னணியில் நின்று பணியாற்றுகிறார்கள். பாதுகாப்பில் இருக்கிறவர்கள் அநேகர் முன்னுக்கு நிற்கிறார்கள். சுவாமி, அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் ஆண்டவரை நீங்கள் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அதே போல் யார் யாரெல்லாம் இந்த COVID-19 பாதிக்கப்பட்டு ஆண்டவரே தனிமைப்படுத்தல் முகாம்களில் இருக்கிறார்களோ அவர்களையும் இயேசுவே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரை வீடுகளிலே இருக்கின்றவர்களை நினைவு கூறுகிறோம். நீர் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக, அவர்களை ஆண்டவரை சுகப்படுத்தும்படியாக, அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே உம்முடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சீக்கிரமாக இந்த நிலையை மாற்றி அமையும். ஆண்டவரே, எங்கள் நாட்டிலே ஒரு சாதாரணமான ஒரு ஆண்டவரின் நாட்களை தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்கள் தேசத்துக்கு வேண்டும். உம்முடைய இரக்கம் எங்கள் தேசத்துக்கு வேண்டும். ஆண்டவரே, சீக்கிரமாக நாங்கள் உம்முடைய தேவ பணிகளை தைரியமாக ஆண்டவரே சகல இடங்களுக்கும் சென்று செய்யத்தக்கதாக நீர் கிருபை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நல்லது. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனை ஆராதிப்பதற்காக தேவன் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்தும் ஜெபத்தில் இருங்கள். காலையிலே நடக்கின்ற ஜெபங்களிலே கலந்து கொள்ளுங்கள். உங்களை அங்கே உங்களுடைய பிரதேச அங்கே தலைவர்கள் உங்களை விசாரிக்கிறார்கள். உங்களுக்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறதற்காக. அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய தொலைபேசி மூலமாகவோ நீங்கள் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அவர்களிடத்திலே உங்களுடைய தேவைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரமாக இந்த காலம் முடிவுக்குள் வந்து நாங்கள் ஒருவரை ஒருவர் முகமுகமாய் சந்திக்க தேவன் கிருபை செய்வாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தேற்றவாளாகிய பரிசுத்தாவியினுடைய வல்லமை வழிநடத்தல் இயேசு மகாராஜா மத்தியாகத்தில் வரும் வரைக்கும் நாம் அனைவரோடும் கூட வீடுகளில் இருந்து ஆராதிக்கின்ற எல்லோரோடும் நிறைவாய் தங்குவதாக. ஆமேன், ஆமேன். தேவன் தாம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.